நமது அன்பு செய்யாண்டின் மாவட்ட ஆளுநர் அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் நகரினுடைய கடந்த ஆண்டினுடைய தலைவர் மோகன்ராஜ், செயலர் அட்மின் பால்ராஜ், செயலர் ஆக்டிவிட்டீஸ் கிருஷ்ணமூர்த்தி, ட்ரெஷரர் சுப்பு என்கிற கணலி மிக அற்புதமாக தங்களுடைய சேவையை கடந்த ஆண்டு தங்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லை என்றாலும் எங்களுடைய சேவையை எங்களுக்கு அங்கீகாரம் என்று போன ஆண்டு சிறப்பாக தங்களுடைய பணியை செய்து முடித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அடுத்தபடியாக உண்மையிலேயே இந்த ஆண்டு அன்பு செய் ஆண்டுதான். அன்பு யாரிடமிருந்து முதலில் பிறக்கும் என்று சொன்னால் அது தாயிடமிருந்து தான் பிறக்கும். அம்மா என்ற வார்த்தையில்தான் அன்பு பிறக்கும். ஆக அந்த அன்பு செய் ஆண்டில் கிட்டத்தட்ட 8 சங்கங்களில் லேடிஸ் தான் பிஎஸ்டிஸாக இருக்காங்க. ஸோ இது உண்மையிலேயே பெரிய ஐ எம் கிஃப்டட் அண்ட் வி ஆர் ஆல் கிஃப்டட் டு ஹேவ்ஸ். ஏன்னா வேர்ல்டில் நம்முடைய பிஐடி சங்கீதா அவங்க சொல்லும் பொழுது விமன் மெம்பர்ஸ் அதிகமாக உள்ளே வரணும் அப்படின்னாங்க. ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நம்மளுடைய மல்டிபிள் லெவல் விமன் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுடைய சேர்பர்சனாக நம்முடைய சாரதாமணி பழனிசாமி மேடம் தான் இருக்காங்க. அதனால் இனிமேல் அவங்கள நீங்கள் அட்ரஸ் பண்ணும்போது மல்டிபிள் லெவலுடைய டெசிக்னேஷன் வச்சு தான் அட்ரஸ் பண்ணணும், சரிங்களா? பிகாஸ் ஷீ காட் அப்பாயிண்டட். அதே மாதிரி நம்ம டிஸ்ட்ரிக்டை நான் இப்போ தான் அவங்க அக்காட்ட சொல்லும் பொழுது, இந்த ஆண்டு நடந்த எல்லா இன்ஸ்டலேஷனுக்கும் நான் போயிருந்த எல்லா இன்ஸ்டலேஷன்லேயும் அதிகமான லேடிஸினுடைய பங்கேற்பு இருந்தது. இது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா லேடிஸை வீட்டில் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்து திரும்பி போகும்போது நமக்கும் நிறைய கஷ்டம், அவங்களுக்கும் நிறைய கஷ்டம். அதனால் இப்படி வந்துட்டாங்கன்னா 2 பேர்த்துக்குமே இஷ்டம் இல்லைங்களா? ஸோ உண்மையிலேயே இது வந்து வரவேற்கத்தக்க விஷயம். உண்மையிலேயே டிஸ்ட்ரிக்ட் 324C இஸ் கோயிங் ஒன் ஸ்டெப் அகட். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு மல்டிபிள் லெவல்லையே அதிக விமன்ஸ் இருக்கக்கூடிய சங்கம் வந்து 324Cயில் தான் இருக்குங்க. நண்பர்களே, இந்த ஆண்டு ஆரம்பிக்கும் பொழுதே நம்முடைய ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜிஎல்டி ரவிசங்கர் அவர்கள் அற்புதமாக முதல் பாலிலேயே 6 ஆரம்பித்து அருமையாக போய் கொண்டிருக்கிறது. ஸோ ஸ்டார்டிங் வித் அசர்பைஜான், அதுக்கப்புறம் பிஎஸ்டி ஸ்கூலிங் நடந்தது. அந்த 2 நிகழ்வையும் மிக அற்புதமாக தொகுத்து எழுதிய நம்முடைய பிரசிடெண்ட் அவர்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் டிஜி டீம் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஏன்னா வராதவங்களுக்கு கூட ஏன் போயிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களோட அந்த எழுத்து இருந்தது. நண்பர்களே, அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு இன்டர்நேஷ்னலுக்கு நாம் வந்து 15 புதிய சங்கங்களை தருகிறோம் என்று சொல்லியிருந்தோம். 15 புதிய சங்கங்கள், 1500 புதிய உறுப்பினர்கள், நிகர லாபமாக 500 உறுப்பினர்கள் என்று டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அது ஃபிக்ஸ் பண்ண இடம் அசர்பைஜான். அதனால தான் அதுக்கு ஒரு வைப்ரண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த இடத்துக்கு பேர் லேண்ட் ஆஃப் ஃபயர். இட்ஸ் கால் லேண்ட் ஆஃப் ஃபயர். அந்த லேண்ட் ஆஃப் ஃபயரில் உட்காந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணதுனால என்னமோ விஸ்வேஸ்வரன் நமக்கு சிஎஸ் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணார். அது அவ்வளோ வேகத்தில் டேக் ஆஃப் ஆகிருக்கு. உங்களுக்கு எப்படி சொல்கிறது அப்படின்னா, இந்த ஒரு மாதத்தில் நாம் கொடுத்துருக்கிற சங்கம் 9 புதிய சங்கம். இன்றைக்கு சேர்த்து 9 புதிய சங்கங்களை நாம் கொடுத்துருக்குறோம். அதில் 2 புதிய சங்கத்தை நேரு நகர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது. ஸோ த மேன் ஆஃப் த மேட்ச் இஸ் நவ் அட் ப்ரெசன்ட் நேரு நகர். ஒன் இஸ் ஆண்டர்பிரனர், லயன்ஸ் கிளப் ஆஃப் ஆண்டர்பிரனர். அதே மாதிரி லயன்ஸ் கிளப் ஆஃப் கிரியேட்டர்ஸ். சார், இவங்களுக்கு பலர்த்த கதை கரவொலி எடுக்கலாம்.
தேங்க்யூ. ஸோ இதில் என்ன லக்குன்னா, யாருக்குமே அந்த லக்கு கிடைக்கலைங்க. இந்த 8 சங்கமும், இங்கே நம்முடைய மோகன் அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், திருப்பூர் ஏரியா சங்கத்தினுடைய சார்ட்டர் பிரசிடென்ட், அவரும் புதிய சங்கமாக தொடக்கி இருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் வாழ்த்து சொல்லலாம். நண்பர்களே, இவர்களுக்கெல்லாம் என்ன லக்கு அப்படின்னா, குறிப்பாக கிரியேட்டர் வந்து லாஸ்ட் பாலில் 6 அடித்த மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த ஸ்பாட்டில் உண்மையிலேயே விஸ்வேஸ்வரனை வந்து நான் பாராட்டியே ஆகணும். அஃப்கோர்ஸ் எங்களுடைய கேபினட் அஃபீஷியல்ஸ் வந்து ஸோ வைப்ரண்ட். நம்முடைய முத்துசாமியாக இருந்தாலும் சரி, சரவணகுமாராக இருந்தாலும் சரி, விஸ்வேஸ்வரனாக இருந்தாலும் சரி, சுந்தரராகவனாக இருந்தாலும், அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் டீம், எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, ட்ரெஷரர்ஸ், சீஃப் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே வந்து எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க. அதனுடைய விளைவு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன நினச்சாலும் அங்கே நடக்கும். விஸ்வேஸ்வரன்கிட்ட இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஷிப் அத்தனையும் அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் தான் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ கம்முன்னு இருக்க மாட்டாமல் எங்கூட்டு பக்கீசத்தை எடுத்து அடுத்த வீட்டு கொடுத்த பாரி நம்ம கெட் கோஆர்டினேட்டர் கருணாநிதி என்ன பண்ணிட்டாரு, வேறு 2 டிஸ்ட்ரிக்டை கூப்பிட்டு எந்த சந்தேகம்னாலும் விஸ்வேஸ்வரனை கேட்டுக்கங்க. இப்போ நமக்கு வேலை பார்ப்பா அப்படியா, ஊருக்கு வேலை பார்ப்பா அப்படியா? ஸோ அந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் எங்கே காணோம், குருஜி மேலே பர்மிஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அந்த ஸ்பாட்டில் நமக்கு அப்போவே கிரியேட்டரை சார்ட்டர் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த 8 சங்கங்களும் நம்முடைய பிரசிடென்ட் ஃபெப்ரிஷோ ஒலிவேரா கரங்களால் துவக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு. நண்பர்களே, இந்த ஆண்டு நம்முடைய மாவட்டத்தினுடைய சேவை திட்டமாக மெமோ ஃபார் மாம், இந்த சேவை திட்டத்தை தொடங்கி இதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இதுக்கான சேஸுக்கான பேமெண்ட் வந்து நாம் ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு பெரிய தொகை அப்படிங்கிறதுனால இந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் வந்து 1.5 கோடி ரூபாய்ங்க. ஸோ சேஸஸ் எடுக்கிறதுக்கான அட்வான்ஸும் மற்ற தொகையும் வர வர டொனேஷன் வர வர நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். அதுக்கு பெரிய சப்போர்ட் வந்து நான் முதல்ல முடிவு பண்ணி வச்சுருந்தேன். எந்த சேஸும் எடுக்கக்கூடாது, எடுத்தால் டாட்டா சேஸ் தான் எடுக்கணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா இட்ஸ் ஆர் த பிளெஸ்ஸிங் ஆஃப் அவர் டாட்டா சேர்மன், அதுதான் எடுக்கணும்னு நான் நினச்சிருந்தேன். ஸோ அதை எடுத்துருக்கோம். ஆல்மோஸ்ட் வித்தின் 15 days ஆர் இந்த திஸ் மந்த் எண்டில் அந்த சேஸ் வந்து நமக்கு தரப்படும். இது என்னென்னா, கவர்மெண்ட் எடுக்க வேண்டிய சேஸில் ஒரு சேஸை நமக்காக நிறுத்தி வச்சு நம்முடைய ஏபிடி டாட்டா குரூப் வந்து நமக்காக கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கான அமௌண்ட்டையும் அவங்க தவணை முறையாக வாங்குவதற்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்கள், அதற்கு அடுத்து இதுக்கான பாடிஸ், அதுக்கப்புறம் மெஷினரிஸ் இதெல்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய். அதனுடைய அட்வைஸராக நம்முடைய டாக்டர் பழனிசாமி சார் இங்கே இருக்கிறாங்க. அதே இது வந்து இதுக்கான பூர்வீகம், இதுக்கான பிறப்பிடம் நம்முடைய எப்படி சொல்ல சிஎஸ்ஆர் ஹெட் நம்முடைய ராம்குமார் அவர்கள். இதை சொன்ன உடனே ஆல் இண்டியா ஸ்கூலிங்கில் எங்களுக்கு பயங்கர அப்ளாஸ் கிடைச்சது. Now this is the first project in India Lines is doing memo for mom ப்ராஜெக்ட்டுங்க. இது வந்து இந்தியாவிலேயே நம்ம தான் முதல்ல செய்கிறோம். இது எதுக்கு செய்கிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே நம்முடைய சகோதரி அவர்களை பாராட்டியாக வேண்டும். தன்னுடைய தாய்ப்பாலை தானமாக கொடுத்துருக்கிறார்கள். நானும் அதை பேசினேன். எனக்கு அதற்கான வாய்ப்பே இல்லை. ஏனென்று சொன்னால், என்னுடைய தாய்க்கு உடல்நலம் இல்லாததனால் என்னால் வந்து அந்த நேச்சர் மில்க் எடுக்கவே முடியல. எனக்கு தான் அதனுடைய வலி தெரியும். அப்படி தான் நினச்சேன். பக்கத்தில் இந்த சாரதாமணிக்கு யாக்கோ ஐ எம் ஆல்சோ அந்த சேம் போட்டுனாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த வலி தெரியும். அப்போது இவங்க இவ்வளோ பேரை காப்பாற்றுறதுக்கு உதவிய அந்த அவர்களுடைய அந்த தியாகத்திற்கு இது மாதிரி எத்தனையோ பெண்கள் இருப்பாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டுடைய நோக்கமே என்னென்னா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். ஒரு பிரெஸ்ட் கேன்சர்லேருந்து நம்முடைய தாய்மார்களை காப்பாற்றுவோமாக. இன்றைக்கி உண்மையிலேயே அவங்களுக்கும் இந்த ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு கோஇன்சிடென்ஸ் நடந்துருச்சு. இங்கே இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். கிரியேட்டருடைய சார்ட்டர் பிரசிடெண்ட் ஒரு லேடி, அவங்களையும் சேர்த்து கேட்டுக்கொள்கிறேன்.
இது நம்முடைய ப்ராஜெக்ட். இது விரைவில் நம்முடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும். நாங்கள் எல்லாரிடமும் கையேந்த தயாராக இருக்கிறோம். நாம் எல்லோரும் கையேந்துவோமாக. நீங்கள் கொடுக்கணும்னு நான் கேட்கல, உங்கள் மூலமாக இந்த ப்ராஜெக்டுக்கு தொகை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அதே சமயம் நம்முடைய இந்த ஆண்டினுடைய ஆஃபீஸ் பேரர்ஸ் அத்தனை பேருக்கும் எங்களுடைய டிஜி டீம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் எங்கேயும் டிஜி சார்பாகன்னு சொல்கிறதே இல்லை. ஏன்னா அவர்கள் இருவரும் இல்லை என்று சொன்னால் நான் இல்லை. மை ரைட் ஹேண்ட் இஸ் மை ஃபர்ஸ்ட் விடிஜி அண்ட் மை லெஃப்ட் ஹேண்ட் இஸ் மை செகண்ட் விடிஜி. ஏன்னா அவங்கள கலந்து வாசிக்காமல் நான் எந்த விஷயமும் எடுக்கிறதில்ல. என்னோடய கேபினட் மினிட்ஸு கூட ஃபஸ்ட்டு விடிஜி தான் பார்த்து அதில் ஏதாவது திருத்தம் இருந்ததுன்னா திருத்தி கொடுக்குறார். எங்களுக்கு பெரிய சப்போர்ட் வந்து செகண்ட் விடிஜி. எது வந்தாலும் பார்த்துக்கலாம்னு வார்த்தை. இது அந்த ஒரு வார்த்தை ஒன்றும் சாதாரண விஷயம் அல்லங்க. சில வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப மந்திர வார்த்தைகள். அப்படி இந்த எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்கிறாங்க பாருங்கள். திஸ் இஸ் a great word, it is a magic word இல்லைங்களா? அதனால் சூரிக்கும் எது வந்தாலும் பார்த்துக்கலாம். புரியுதா? ஏன்னா இந்த ஆண்டு வந்து we are started with lot of practical session for me and also for us. பயங்கர தடங்கல்கள், பயங்கர தடசங்கள், நிறைய பிரச்சனைகள், இதெல்லாம் யாருக்குமே தெரியாமல் நாம் ஜெயிச்சிட்ருக்கிறோம் நண்பர்களே. அவர்கள் நம்மை வியர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இவள் எப்படியாவது தடுத்து நிறுத்த முடியுமா என்று யோசிக்கிறார்கள். கண்டிப்பாக முடியாது. ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் நல்லவர்களாக இருக்கிறோம். நல்லவர் இருக்கும் இடத்தில் எந்த சூழ்நிலையிலும் எந்த தீங்கும் நடக்காது நண்பர்களே. யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. Within a month of time 9 new clubs. Of course we are going to reach 500 new members. நம்முடைய முத்துவேல் இங்கே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நம்மளுடைய அற்புதமான வெற்றி நடைக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு. கடைசியாக வருகிற இந்த மாத இறுதி 31 நம்முடைய அஃபீஷியல் லேடிஸ் ஃபோரம் இனாகுரேஷன். த லேடிஸ் ஃபோரம் சேர்மன் டாக்டர் சாய் பிரியா, மை ஒய்ஃப், மை ஸ்பவுஸ். அவங்க இன்றைக்கி வர வேண்டியது. அஃப்கோர்ஸ் டாக்டர்ஸ்னாலே நம்ம டாக்டர் மாதிரி ஜாலியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் அவர் உண்மையிலேயே சார், நான் சத்தியமாக மனசார சொல்கிறேன் சார், 100 ஆண்டு காலத்துக்கு மேலே அவர் வாழணும் சார். ஏன்னா இதெல்லாம் கிடைக்காது சார். இந்த மாதிரி ஜாலியாக இருக்கிறது கிடைக்காது சார். நமக்கெல்லாம் அவங்கெல்லாம் நல்லா இருந்தால் தான் நாமெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம் நண்பர்களே. என்னோடய ஒய்ஃப் சொன்னாங்க, இன்றைக்கி என்னால் வர முடியல, கன்வை மை விஷஸ் டு தேஜா சுப்பு அண்ட் ஆல் அதர் ஆஃபீஸ் பேரர்ஸ்ன்னு சொன்னாங்க. 31ஆம் தேதி நம்முடைய லேடிஸ் ஃபோரம் அருமையாக ஒரு புதுவிதமாக ஊட்டி ட்ரெயினில் போய் அங்கே குன்னூரில் அதனுடைய இனாகரேஷன்ஸ் இருக்குது. அவங்க சார்பாகவும் உங்களை வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆண்டு புதிய முயற்சிகள் நிறைய இருக்கிறது. அது தொடர்ந்து உங்களை அறிவிக்கப்படும். நண்பர்களே, நான் நீ என்று சொல்வதில் எனக்கு உடன்பாடில்லை. நாம் என்று சொல்வதில் தான் எனக்கு உடன்பாடு. நாம் ஒன்றாக இணைவோம், ஒற்றுமையாக சேவை செய்வோம், எல்லாவற்றிலும் இருந்து வெற்றி பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் எல்லோருக்கும் எல்லாவற்றையும் தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.